ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் கஷ்டங்களை தீர்க்கும் கல்லுப்போட பயன்கள் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படும் உப்பு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சுவை சேர்க்க பயன்படுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உப்பால் நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் ஏற்படும் அப்படின்றத நாம் நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. யாரும் பெருசாக கண்டு கொள்ளாத உப்பில் ஏராளமான பலன்கள் இருக்குங்க. அவை என்னவென்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் உப்பு அப்படின்றது மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. உப்பு உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குவது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, அமைதி, செல்வம் இது எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு சேர்க்குறது இந்த உப்பு தாங்க. உப்பு முக்கியமாக வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி பாசிட்டிவ் எனர்ஜியை தருதுங்க. அதோடு சேர்த்து நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படும் கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சி அதோட மஞ்சள் சேர்த்து வீட்டை சுத்தம் செய்கிறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வீடு முழுவதும் பரவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டில் உப்பை மண் பாத்திரத்திலோ அல்லது மர பாத்திரத்திலோ வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. உப்பிற்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பும் கடலிருந்து தான் வந்தது, மகாலட்சுமி தேவியும் கடலிருந்து தான் வந்தாங்க அப்படின்றதுனால உப்பு செல்வம் தரக்கூடிய பொருளாக பார்க்கப்படுதுங்க. ஒரு பவுலில் கல்லுப்போட 4 கிராம்பை சேர்த்து வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சிட்டோம் அப்படின்னா செல்வம், வெற்றி போன்றவற்றை ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அது தொடர்ச்சியாக நான் செஞ்சுக்கிட்டே வரேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்லுப்பு, கிராம்பு, மஞ்சப்பொடி வச்சு நம்ம வீட்டில் வைக்கும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இது கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடனே பலன் தரக்கூடிய பரிகாரங்களை இந்த கல்லுப்பு பரிகாரம் முதன்மை வாய்ந்ததுங்க. அது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அடுத்து ஒரு டம்ளரில் சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்து அதை வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சிருந்தாங்க. இதனால் வீட்டில் பண கஷ்டம் நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. உப்பு தீபம் ஏற்றுறது அப்படின்றது தற்போது மிகவும் பிரபலமாக பேசப்படுதுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உப்பை குவிச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாதுங்க. ஒரு தாம்பாளத்தில் உப்பை பரப்பி அதுக்கு மேலே மண் விளக்கு வச்சு தீபம் ஏற்றலாங்க. இதனால் செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. திருஷ்டி கழிக்கும் போதும் அதில் கண்டிப்பாக கல் உப்பை பயன்படுத்ததை பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதுவும் சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கி நம்ம பாட்டிலில் நிரப்பி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதோட நம்மளை நாமளே கிளென்சிங் பண்ணிக்கிறதுக்காக குளிக்கும்போது உப்பை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து குளிக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்தியை போக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சரும நோய் போன்றவற்றை நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிலருக்கு கெட்ட கனவுகள், கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை போன்றவை வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கருப்பு உப்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. அந்த உப்பை வாங்கி தூங்கும் இடத்துல வச்சுட்டு படுத்தா இது போன்ற தீய எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குங்க. வீட்டு வாசலில் கருப்பு உப்பை தூவி விடுவதால் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி தங்காது அப்படின்னும் நம்பப்படுதுங்க. இது போல் கல்லுப்பை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். கல்லுப்பு வீட்டில் குறையவே கூடாதுங்க. கல்லுப்பும் அரிசியும் மஞ்சத்தூளும் வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும். இந்த 3 பொருளிலுமே கல்லுப்பு முதன்மை இடம் வகிக்குதுங்க. எப்போவுமே வாரந்தோறும் நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி வச்சா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் கல்லுப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் வாங்கணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை டைம் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, நைட்டு 8 to 9. இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இதுதாங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை டைம். இந்த டைமில் கல்லுப்பு வாங்கி நிரப்பி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு சிலருக்கு இந்த டைமில் கல்லுப்பு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால் நீங்கள் முன்னாலே கூட வாங்கிட்டு வச்சுட்டு அந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் கல்லுப்பை நிறச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அந்த கல்லுப்பு அந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஜாதிக்காய் போட்டு வைக்கலாம். அதோட வசம்பு போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை தருங்க. இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். கல்லுப்பு அப்படின்றது உண்மையிலே சொல்கிறேங்க, கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த கல்லுப்பு தாங்க. என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த கல்லுப்பு கொண்டு வந்திருக்குங்க. வாரந்தோறுமோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தரமோ இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் குறையிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க.
நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காதுங்க. கல்லுப்பு பரிகாரம் எனக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம். எனக்கு நல்லது நடக்குது, இது மற்றவங்களும் யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் வீடியோவில் சொல்கிறேன். சரி, நம்மளும் இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, இல்லைனா செய்யாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.